பயங்கரமான கேடி தாண்டி நீ. ஆனா நீ கேடினா நான் கில்லாடி. ஒவ்வொரு வாட்டியும் நான் நினைக்கிற எதையும் பண்ண விடாம ஏதாவது ஒரு டிராமா பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கல்ல. இப்போ நான் வளையல் போட வந்ததுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு தானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது செல்லம். அப்போ வேணா நீ தப்பிச்சிருக்கலாம். இப்போ நான் உன் கையில் இந்த வலையில போட்டு விட போறேன். நீ என்ன பண்றன்னு நான் பார்க்குறேன். செல்லம், என்ன நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த செழியும் பையன் கையில அடிபட்டதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? நான் உன் கையில வளையல் போட்டு விட்டது அந்த பயலுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சாரி செல்லம், நினைக்கிறேன் இல்ல, அதுதான் உண்மை. ஆனா அவனுக்கு அது ஏன் பிடிக்கலன்னு தான் எனக்கு தெரியல செல்லம். ஒருவேளை ஒன்னு அவனுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கட்டிக்க போற பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அட, மத்தவங்க நினைக்கிறத விடு, நானே என்ன நினைப்பேன்? ரொம்ப தப்பா இருக்கு தங்கம், ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அவனுக்கே இது அசிங்கமா இருக்காது? அடுத்தவனுக்கு நிச்சயமாக போற பொண்ணு மேல ஆசைப்படுறதுலாம் இது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? நம்ம 2 பேருக்கும் அடுத்த வாரம் நிச்சயம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணானா அவன் கழுத்தை புடிச்சு முறுக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சிட்டா நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவ, எனக்கு உரிமையானவள ஆயிடுவ. அப்ப அவனை தட்டி கேட்கிற உரிமையே எனக்கு வந்துரும். சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். செல்லம், இப்போ நீ என்ன பண்ற? உன்னோட கைய காட்டுற. நான் இந்த தங்க வலையில என்னோட தங்கத்தோட கையில மாட்டி விட போறேன். எங்க கைய காட்டுங்க. என்னடி முறைக்கிற? நான் முறைப்படி எல்லார்கிட்டயும் பர்மிஷன் வாங்கிட்டேன். அதனால நீ என்ன முறைச்சிட்டு இருக்காம உன் கைய காட்டு. ஏய், கைய நீட்டி செல்லம். கைய நீட்டுன்னு சொன்ன, நீட்டு. கைய நீட்டு செல்லம். விஷயம் மேடம்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, இத வச்சு ஆதிசங்கருக்கு தெரிஞ்சிருமே.
இந்த காயத்ரிக்கு நம்மளை பிடிக்கலன்றது சரி. இப்போதைக்கு எதையாவது சொல்லி குழப்பி விட வேண்டியதுதான். மேடம், அது வந்து பாருங்க மேடம், என் கைக்கு சின்ன சைஸ் வளையல வாங்கிட்டு வந்து இது போட்டுக்கோன்னு சொன்னா என்னால எப்படி மேடம் போட்டுக்க முடியும்? அது என் கைக்கு போகாதுன்னு சொன்னா கேட்காம நான் போட்டு விடுறேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. சின்னதா இருக்கிற வளையல் எப்படி மேடம் என் கைக்கு போகும்? அத போய் கஷ்டப்பட்டு என் கைக்கு திணிக்க பாக்குறாங்க. அதனாலதான் அது கை தவறி கீழே விழுந்து உருண்டு ஓடிருச்சு. ஏய் காயத்ரி, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? கையில போடவே இல்லை, சின்னதா இருக்குன்னு பொய்யா சொல்ற? உனக்கு இருக்குடி. இந்தாங்க. மேடம், காயத்ரி சொன்ன மாதிரி சின்ன வளையல்லாம் இல்லை மேடம். இது கையில போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் மேடம். ஆமா காயத்ரி, சுந்தர் சொல்றது சரிதான். அதனால நீ இல்ல மேடம், இந்த வளையலோட டிசைனே எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்காத ஒண்ண எப்படி மேடம் காலத்துக்கும் போட்டுட்டு இருக்க முடியும்? முதல் வாட்டியா இவர் எனக்கு நகை வாங்கி கொடுக்கறாரு, அது கடைசி வரைக்கும் என்கிட்டே இருக்கணும்னு நான் நினைப்பேன்ல. அதோட அது எனக்கு பிடிச்சதாவும் இருக்கணும்ல மேடம். காயத்ரி சொல்றதும் சரிதான் சுந்தர். நீங்க அவளுக்கு வளையல் வாங்குறதா இருந்தா முதல்ல அவகிட்ட நீங்க அளவு வளையல் வாங்கியிருக்கணும். எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்க போய் வாங்கியிருக்கணும். அண்ணி, சுந்தர் காயத்ரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சு அளவு வளையல் வாங்காம போய் வளையல் வாங்கிட்டு வந்திருக்காரு ஆமா போல. மேடம். ஓகே ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்ப போய் மாத்திட்டு வந்து கொடுத்தா போச்சு. டாக்டர் என்ன சொன்னாரு மேடம்? செடியன் சாருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்ணாடி துண்டு அங்கங்க கையில கிழிச்சிருக்கு, சீக்கிரமா சரியாயிடும்னு சொன்னாங்க. டைமுக்கு கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு முடிவை சொல்லாம இவ இந்த வீணா போன செழினை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா.